அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. நான் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ட்ரெஸ் வாங்க தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். இப்போ ரம்ஜான் வேற வரப்போகுது. நியூ கலெக்ஷனா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலான்ட்டு தஞ்சாவூர் ஆனந்தத்துக்கு வந்திருந்தோம். கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா ரம்ஜானுக்காக இன்னும் ட்ரெஸ் வரலன்னு நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் ஷார்ஜால இருக்காங்க. இப்போ அங்க வின்டர் சீசன் போயிட்டு இருக்கு. சரி ஹுட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு நானும் என் கோ சிஸ்டர்ஸ் 3 பேரும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் கலர்ல வாங்கினோம். ரேட் ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு. குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஷர்ட் பார்த்தோம், பட் 3 பேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கல. சரி வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. இப்போ பொங்கலுக்காக நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்லேயும் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. சரி எங்கே போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி மென்ஸ்க்கான ஜாக்வார்க்கே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பியாச்சு. ஆனந்தம்லேருந்து ஜாக்வார் பக்கம்தான். ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எல்லாத்துக்கும் போயிருக்கேன். இந்த ராம்ராஜ்க்கு போனதே இல்லை. ஒரு நாள் கண்டிப்பாக போகலாம். நாங்கள் ஜாக்வார்க்கு வந்துட்டோம். நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது இல்லை, பட் கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்த்த ஷர்ட்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் 3 பேருமே ஒரே மாதிரி ஷர்ட் எடுக்க வந்தோம், பட் எங்களுக்கு கிடைக்கல. அதனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இங்கே செக்குடு ஷர்ட்டில் கலெக்ஷன் நிறையா இருந்துச்சு. கிளாத் நேம் ஏதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஷர்ட்லேயே உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரேட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஷர்ட்டோட ரேட்டும் 680 அந்த போல தான் இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் பில் பே பண்ணிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் எனக்கு மட்டும் நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. சரி ஆன்லைனில் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அதே வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் குறிச்சி மெட்ரோ பஜாருக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி 2-3 வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்தாச்சு. இங்க குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. கீ செயின், ஸ்மைலி பில்லோ, டெடிபியர் டால், வாக்கர், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே இருந்துச்சு. நாங்க ஸ்டெப்ஸ்ல வரும்போது பேபி சேர்லாம் வச்சிருந்தாங்க. நாங்க இப்போதான் வாங்கினோம், ஆனா டிஃப்ரெண்டா நிறைய இருந்துச்சு. இங்க கிட்ஸ்க்குனே தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா குறிஞ்சி மெட்ரோக்கும் வந்து பாருங்க. அப்புறம் நான் நேரா ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு போயாச்சு. இங்க ஃபாரின்ல இருக்கிற சாக்லேட்லாம் எல்லாமே இருந்துச்சு. டைரி மில்க், கிட்கேட், கேலக்ஸ், இதுல எல்லா வெரைட்டிஸுமே இங்க இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோ பார்க்கும் போது தான் தெரியும் பூமர் அங்க இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு கிளிப் எடுத்துட்டு நான் பில் போட வந்துட்டேன். ஆனா வீடியோ எடுக்க நிறைய இருக்கு. ஆனா எங்கள்கிட்ட டைம் இல்லை. அதனால என்னால முடிஞ்சதை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கடைசியா என்னென்ன வாங்கினேன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அது நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன், கண்டிப்பா பாருங்க. இப்போதைக்கு தேவையானது மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். எங்க ரிலேட்டிவ்ல ஒரு ஆள் சார்ஜா போறாங்க. அவங்க கிட்ட என் ஹஸ்பண்ட்காக வாங்கின திங்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். அவ்வளவுதான், என் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பில் போட வந்தாச்சு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றதுனால கரெக்டான டைமுக்கு சாப்பிட முடியாது. அதனால புரோட்டீன் பார்லாம் வாங்கியிருந்தேன். அந்த பிரிங்கிள்ஸ் எனக்கு என்னதான் அங்க கிடைச்சாலுமே நம்ம கையால வாங்கி கொடுக்கும் போது அதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் எதுலையுமே இருக்காது. அவ்வளோதான், நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.